नाचो देवा नाचो नाच नाच देवा नाच नाच முன்னாடி வரணும் பின்னாடி வரும் போல அங்கே எங்கே வர்றாங்க இங்கே வாழ அக்கினி வீரனால் நிலைநிறுத்தி உருவாக்கப்பட்ட நிலைநிறுத்தி வரும்போது பாலராசிகர் தேர்வில் எனக்கு குழந்தைப்ப நிலை அக்கினி வீரன் விளையாண்டு வரான். அவன் பிள்ளைகள் தீர எல்லாமே சுயநலம் எடுத்து நிற்கிது. அவனோட பாதிப்பு அவன் கட்டளை அவனை குழப்பமாக விட்டு அவன் மனநிலை கோளாறுங்கிற அடி தவறு செய்வதற்கு மன்னிச்சுக்கு என் பிள்ளைய வாழ விட கேளு. இப்போ இந்த அக்கினி வச்சு சொல்கிறேன், சத்தியம் பண்ணி சொல்லிட்டு போகிறேன். இன்னும் ஒரு வாரம் 15 நாளும் 2 பிள்ளையும் நல்லா இல்லைன்னு சொன்னால் இந்த அக்கினி வீரன் சத்தியம் முடிச்சு ஒரு சத்தியம் உறுதி. நீங்கள் 2 பேரும் இறைவா ஒரு மனசை இருந்து ஒரு மனசா நான் செய்த தவறுப்பா என்னை மன்னிச்சுக்கு. என் பிள்ளைகளுக்கு எந்த பாதிப்பும் என் மனைவிக்கும் பாதிப்பு கூடாது அப்போ நினச்சி வேண்டிக்கு உன் மனசுக்கு நரம்பு தலைவருக்கான ஒரு குழப்பம் கூடாது. நரம்பு கோளாறு நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறு தெளிவு வருஷம் வேண்டாம். 3 நாளிலிருந்து 3 மாதத்துக்குள்ளே இதை 3 நாளைக்குள்ளே சுத்தம் பண்ணித்தாரன் உறுதி. இது பாராசு பேருடைய சோதனையின் அடிப்படை கோளாறு. நீ எத்தனை முறை என்ன பண்ணி பார்த்தாலும் ஒரு கதை, எத்தனை வைக்க முன்னாலும் ஒரு கதையும் ஆகாது. அவனோட மனசை தாங்கள் மனக்குழப்பம். அதை ஒரு மனசாக என்ன போகும்போது கீழே விழுந்து எந்திரிச்சு அந்த வைக்க வேண்டிட்டு போ. உனக்கு 3 பேர் விடிவு கிடைக்கும் உறுதி சத்தியம். என்னப்பா தேங்காய் உடச்சி வழிபாடு பண்ணு. ஒன்று நீ இழுத்துட்டு போகிறது சேர்ந்து ஒன்றா வந்துடுவேன். இந்த குழப்பம் நூல் வேலை மாதிரி கட்டி ஒன்று பிரித்து இந்த குழப்பம் வெளியே இதுதான் ஒரு நடப்பு. அதனால் நீங்கள் சரி பண்ணிக்கவும் உங்களுக்கு சரியாக வந்துடும். இல்லை என்கிட்ட வந்துட்டா நான் சரி பண்ணிட்டாங்கன்னு பெரிய காரியம் இல்லை. அது ஒரு வாரம் டைம் கொடு. உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் சரி பண்ண இது சத்திய உறுதி வாய்ப்புங்கிற அவசியங்களை உறுதி. ஏமா நீ வந்திருக்காது பயந்த கோளாறு ஏவல் பிடிய சம்மந்தப்பட்ட கோளாறு மன இருள் மனக்குழப்பம் சில கோளாறுகள் சுழற்சி இறந்த போன இடத்த சுழற்சி மாதிரி கால் சாய்ந்தது மட்டும் அறிந்தாரம் நெஞ்சில் தடைக்கு அப்படி தடவும் போது உன் நெஞ்சி நடுக்கம் பயந்து உன் உடல் நெஞ்சு நடுக்கம் பயந்து உடல் அவங்கெடுத்தா இவங்கெடுத்தானோ ஓட்டின வருஷம் கணக்கு வருஷம் 37 வருஷம் கணக்கு. இன்னைய நாள் முதல்ல எவங்கெடுத்தான் என்ன ஏது எவ்வளோ விளக்கம் இப்போ கேட்டுக்க. எவ்வளோ முக்கியமானப்பட்ட செய்தி முக்கிய செய்தி முக்கியமான செய்தி தீராத செய்தி இப்போ கேளு. சொல்ல தயாரினை கிடக்கலாம். என் பேரு அக்கினி வீரனாக இருந்து மத வீர சாமியாக இருந்து காத்து என் பேரு உடைய பேரு. நீ வந்திருக்கோம் பிள்ளைக்கு காரியம் என்ன ஏது எதுக்கு தீராத பத்திரிகை வலிக்கிட்டு போறது இயற்கையா செஞ்ச முடிஞ்சது பார்த்து செஞ்சுக்கணும். உங்களுடைய காலகட்டம் கொண்டுட்டு 3 மாதத்துல இடையில பயப்படாம நீ வந்திருக்க உன்னுடைய நேரங்கள் இல்லை. இடம் விட்டு இடம் மாறி எடை விட்டு எல்லாம் போக சொல்லு. ஆனால் இடத்த விட்டு மாற்று. ஆனால் எங்கே மாற்றி கொடு. இதை தவிர வழி இல்லை. அங்கே இருந்தால் சேதாரமாக நடக்கும். அவன் எத்தனை வேலை கட்டியிருக்கான், எத்தனை வேலை கட்டி எங்களை மண்ணை பவச்சிருக்கேன், எத்தனை பேருக்கு நீ பாதாள குடியில் ஒன்று அங்கே பதிச்சு வச்சிருக்க. அவன் மாமியா இருக்க முடிஞ்சுதா, உயிர் இருக்க முடிஞ்சுதா? எத்தனை பாதைக்கு வழி வைக்காம அந்த அக்கினி வீரனை காப்பாற்றி வழி விடாம தட்டு விடாம பண்ணியல முடிஞ்சிச்சா? ஓ மாமியா உயிரோட இருந்துச்சா? செஞ்சுட்டு வந்து ஒரு வாரத்துல ஆளு ரத்தம் சத்தியோ ரத்தம் கட்டியோ சாவலையா? உடம்பு வயிற்று வீங்கா வந்துச்சு. அதான் வீங்கிச்சு. வீங்க வச்சு வெடிய வச்சு நிறுத்திட்டு தூக்கி அடிச்சுட்டு போட்டு புறங்களை பற்றி இதுதான் நடந்துச்சு. சும்மா மூடி மறைச்சி பரிகாரமே கிடையாதுயா. பரிகாரம் செஞ்சு இருக்க வாய்ப்பே இல்லை. உண்மையா இருந்தா பொய் சொல்லி நான் செஞ்சேன்னு காசை வாங்கிட்டு ஒரு 10 நாளைக்கு சொல்ல அப்புறம் அப்படி செய்யும். இதுதான் நடக்கும். நிரந்தர தீர்வுக்கு வழிவகை கிடையாது. நிரந்தரமா காப்பது இடம் விட்டு இடமாறு எல்லை விட்டு எல்லை போ. அதுக்கு வழி எப்படியா? அதுக்கு வழியை ஒதுக்கி விடுதி கட்டிக்கு அந்த இடத்துல அது 1000 பேருக்கு கேளு. அந்த ஊரில் போய் கேளு. எல்லாமே தான் போகிற பாவம் சொல்லுவான். நீ கட்டின எதை வச்சு கட்டின துணிச்சலா அது போகிற பாதையில் அதுக்கு வழியை விட்டு கட்டிக்கு. அப்போ உன்னை நிரந்தரமாக வாழ முடியும். ஏன் சும்மா வர சும்மா தேவையில்லாமல் என்னை குறுக்கிடாத ஒன்று. உனக்கெல்லாம் ஒன்றும் இல்லாமா தீராத பிரச்சனைங்கிறது தெரியுமா? எனக்கு தெரியுமா? உனக்கிட்ட என்னமோ வெறும் அழகு உன்கிட்ட என்னமா இருக்குது? உன்னை எதமா சுத்தம் பண்ண சொல்லு. உன்கிட்ட சொல்ல போனால் ஒன்றுமே இல்லைம்மா. உண்மை உனக்கிட்ட எந்த குறையும் குழப்பத்துக்கு என் குழப்பம் தந்துட்டு போகிற ஆள் யாரும் நான் கண்டு போகிறேன்.
தீராத பிரச்சனை இருக்கிறது யார்? தீராத பிரச்சனைகள் உன் பிள்ளைக்கு போய் பாரு. உன் பிள்ளைக்கு நல்ல திருமணம் நல்லது பண்ணி வச்ச உனக்கு அந்த கட்டல் சுழற்சியா இருக்கு. தீராத சுழற்சியா இருக்கு. அதுக்கு வழிகட்டு அதுக்கு என்ன பாரு. இருக்கலாமா இல்ல மாற்றி அனுப்பலாமா? அதை யோசி. அந்த இடத்துல மாற்றங்கள் பண்ணு. அது தீராத குழப்பம் ஓடிட்டு அந்த சீல தடை பண்ண பார்ப்பா. இதுதான் நடக்குது. என்ன உண்மையாப்பட்டது உன்னை ஆண்டியாக்கிட்டோ உன் குடும்பத்தை உண்மையெல்லாம் பட்டேன்னு நினைக்காத. என் பேர் காப்பேன் இல்லைன்னு சொல்ல. நீ அன்றாடு வழிபடுறான் தான். 7 தேவத்தை வழிபடுற நீ தான். உனக்கு இன்னையோட பணக்காரன் சொல்ல வரல. என் மேல உன் உடம்பு சுத்தமாக ஓரளவுக்கு கண்ணை பண்ணிருக்கலாம். அதான் நடக்கும். என்னை பார்த்து கண்ணுக்கு நேராக பார்த்தோன்னே நான் உடனே பணக்காரனா போய் ஓரளவுக்கு உடல் பலம் பெற்று உறுதி கொடுத்து என் குஞ்சா காப்பாற்றப்பட ஒண்ணு. நீ வந்திருக்கிறது உறுதி. சொந்த நெஞ்ச உறுதி சொல்றவங்க நெஞ்ச உறுதி இழுத்து புடிச்சு நிலத்தி அடிக்கிறவன் நிலத்தி அடிக்கிறவனை கைப்பற்றி உடம்பு பத்தாய் பாகம் பத்தாகும் சம்சார பத்தாகும் உடம்பு கஞ்சா பண்ண ஒரு வியாதி. அந்த அடிப்படையில் ஒண்ணுமே சத்தியம் சத்தியம் சத்தியம். உன்னோட தெளிவு நேரம் நீ எதை வேணாலும் செய்யலாம். எப்படி வேணாலும் செய்யலாம். எந்த நேரம் செய்யலாம். உன்னை குடிச்சு ஆட்சிப்படுத்த பிணிகள் இந்த நேரம் இப்பயே தீருது. அது எப்படி தீருன்னு சொல்லாது. நான் பெரிய ஆளுன்னு சொல்லவில்லை. நாளைக்கு பொழுதுக்கு பிறகு சொல்லுது. நாளைக்கு பொழுதுக்கு ஒன்று பிறகு ஒரு காப்போட்டை பாய்க்க சொல்றேன். உன்னை குடிச்ச பிணிகள் ஏதாவது இருந்தால் பிறந்த மாலையும் கழுத்தமா நிற்கிற எனக்கு ஒரு மாலை சுகமா இருந்து போகும்போது கொஞ்சம் நடந்து காப்பாங்க கழுத்து நிறைய மாலை போட்டு ஏறுறவன். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கொஞ்சம் தாமதம் எனக்கு உறுதி. வேற ஒன்றும் இல்லை. இந்த காரணத்துக்கு தாமதத்துக்கு காரணம் வேற ஒன்றும் காரணம் கிடையாது. சிறந்து வழங்கும் எனக்கு சம்பந்திப்புறம்னு வரும்போது எனக்கு காத்தானு பேர் உடையவன். அவனுக்கு காத்தானுக்கு ஒரு மாலை அறுவலை போடுங்க எப்பயுமே. அது ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு ஒரு மாலையை சுமந்து ஏறுன்னு ஒரு மனசங்கடத்தின் அடிப்படையில் ஏற மாலை. கழுத்து நிறைஞ்சு நிற்கிறவன். கழுத்து நிறைஞ்சு என்னை வணங்கி கையெடுத்து கும்பிட்றோம். அந்த அடிப்படையில் லேசான ஒரு குறை வேற ஒன்றும் இல்லை. அந்த அடிப்படையில் இப்போ காலகட்டப்படி எந்த ஒரு குறையும் இல்லாமல் அமோகமாக ஏறிட்டு இறங்குவோம். எந்த குழப்பமில்லை. பயப்படாமல் அங்கே நான் துணிச்சலான்னு இப்போ எதுக்கும் பயப்பட மாட்டேன். அப்படியே நின்று கொடுத்துட்டு நினைச்சு தான் நான் இறங்குவேன். இது சத்தியம் 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 உறுதி. காசி பணம் பெருக்கு காசி பணம் பெருக்கு காசி பணம் பெருக்குங்கிற பெருவாய் சத்தியம் உறுதி கொடுத்து உண்மையாக கூட்டப்பிறப்பு உறுதி கொடுத்து என் ஐயா நான் வழங்கி வரும்போது எந்த ஒரு குறையும் இல்லாமல் அமோகமாக வந்து நிற்பது. பராசக்தியே மகமாயி 1000 கண்ணுடையவளே என் தாயே பராசக்தியே மகமாயி உலகை கட்டி காக்க இருந்து ஐயனை வணங்கி காத்தா பெரிய காத்த பட்டணத்து உறுதி விட்டு உண்மையா இருந்து நான் அந்த அருவா மேல சத்தியம்னு சொல்லிட்டு போன உறுதி சத்தியம். அனைத்து பேரும் கண் பேர் வந்து எந்த ஒரு குறையிலும் அமோகமா இருக்கு. எந்த குறையும் இல்லை. இது உறுதி சத்தியம். எத்தனை நேரம் எந்த நிமிஷம் இருக்க தயார். உறுதி சத்தியம். எந்த குறையும் வாழ்க்கையில் எந்த சிக்கலுக்கு வேலை இல்லாம உறுதி பொறுமையா பூஜை வச்சுட்டு அவரை கண்டு போய் கிட்ட போ பூஜைலாம் முடிஞ்சிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறோம். பாருங்க பிரசாதம் பொங்கல் வெண்பொங்கல் அப்புறம் அரிசி அப்புறம் மாவலுக்கு. இது வந்து பழம்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.